ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏஞ்சல் பேசன் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செட்டிநாடு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. அது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஆயில் விடாமல் 20 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 பல் பூண்டு, அரை மூடி தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் வறுத்துக்கலாம். நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போகும். தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம், அதுதான் டேஸ்ட்டு இதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், சூப்பராக வறுத்துருக்கு. இப்போ மசாலா சேர்த்திடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இந்த அளவுக்கு மசாலா கருகிராமல் வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 கிலோ சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், இடித்து வச்ச ஒரு கட்டி பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி இந்த அளவுக்கு மசாலா ஆறிச்சு எடுத்து அரைச்சிடலாங்க. அரைச்சி பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ மசாலா ஊற்றி அதோட புளி கரைசலை எடுத்து நல்லா ஊற்றி ஒரு 2 நிமிஷம் போல் மசாலாவோடு நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு பாருங்கள், தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு கொதிக்க வச்சு நல்லா குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. நல்லா பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாக இல்லாமல் ஒரு மீடியமான இதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், வந்துருச்சு. நல்லா இந்தளவுக்கு குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீன் எடுத்து போட்டுடலாங்க. மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.